கரை படத்தை பார்க்க வந்தவன் வாயில வரும் நொர. கரை மக்கள்கிட்ட இருக்க குறை, அந்த குறையை எடுத்து செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டிப் ஆன மாதிரி இருக்கலாம். பட் ஓகே தான், எனக்கு தெரிஞ்சதுக்கு ஓரளவுக்கு ஃபேர்லி என்கேஜிங் தான். மமிதா பைஜு என் டார்லிங்க மொக்க பண்ணிட்டாங்களே. மமிதா பைஜுவை காலி பண்ணிட்டாங்க. கரை பேருக்கு ஏற்ற பேர் எந்த ஒரு கரை இல்லாமல் போச்சுன்னா அருமையாக போச்சுன்னா படம் சூப்பராக. இஎம்ஐன்றதுனால என்ன பாதிப்பு வருது மக்களுக்கு, அது தெரியாமல் இஎம்ஐ வாங்குகிறோம். அது சம்மந்தப்பட்ட கான்செப்ட் நல்லா தான் இருக்குது. இஎம்ஐயில் எப்படியெல்லாம் ஏமாறன்றதை ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்க நல்லா இருக்குது. கரை மக்கள்கிட்ட இருக்க குறை, அந்த குறையை எடுத்து கரை சேர்க்குறவன் தான் கரைசாமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏகப்பட்ட சாமிகள் இருந்தாலும் நம்ம குலதெய்வங்கள் நிறைய மறைக்கப்பட்டிருக்கு. அந்த குலசாமியோட பேரை வச்சதுனால அந்த டேரக்டருக்கு ஒரு நல்லா விவசாயிகளுக்கும் குடும்பங்களுக்கும் குழந்தைங்களுக்குமான படம் இது. வந்து டைம் பாஸ் பண்ணுறவனுக்கும் அடுத்த பொண்டாட்டியை கூட்டின்னு வந்து உட்காரவனுக்கும் லவர்ஸுக்கும் இங்கே வேலை கிடையாது. அப்படி யாருன்னா இருந்தால் தயவு செஞ்சு வராதிங்க. தமிழ்நாட்டு மேலே அக்கறை இருக்கிறவங்க யாராக இருந்தாலும், யார் பெற்ற புள்ளியாக இருந்தாலும் இந்த படத்தை வந்து பாருங்கள். சொல்ல வேண்டிய கதையை டேரக்டர் எந்த வழியில் சொல்லணுமோ அவருக்கு தெரிஞ்ச வழியில் சொல்லியிருக்கிறாரு. நான் எடுத்துருந்தா நீ இப்படி எடுத்துருப்ப, நீ எப்படின்னா ஒவ்வொருத்தன் சமையலில் ஒரு டேஸ்ட் இருக்கும். எனக்கு இந்த சமையல் பிடிச்சிருந்தது, நல்லா சாப்பிட்டேன். ஒரு அப்பனுக்காக அந்த அப்பா சாவுக்கு நியாயம் கேட்குறான். அவன் எடுத்த கதையில் இன்னைக்கு அங்கே இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. அந்த பிரச்சனையை இங்கே உள்வாங்கி கரெக்டாக சொல்கிறான். எங்கேயோ ஒரு பிரச்சனை நடக்கு, டீசல் 2 மாதமாக வரல, நீ பேங்க்லேருந்து லோனை கொடுத்துட்டு விவசாயிகளுக்கு 2 வருஷமாக கஷ்டப்படுறாங்க. அவங்க வந்து இங்கே இருக்கிற மாதிரி ரேப்பிடோவோ ஓலாவோ ஊபரோ இல்லை ஏதோ ஒரு ஃபிகரை ஓட்டினாச்சும் இஎம்ஐ கட்டுருவான். வானம் பார்த்த பூமியாக இருக்கிற நம்ம கிராமத்து மக்கள் எப்படியா நீ டிராக்டருக்கு இஎம்ஐ கட்ட முடியும்? அவன் தூக்க மாட்டின்னு தூங்குவான். அப்போ அதுக்கு நீ வந்து விவசாயிகளுக்கு கொடுத்த லத்தம் டிராக்டர் லத்தெல்லாம் நீ தள்ளுபடி பண்ணணும். அதை பற்றியே பேச மாட்டியே. அதை பற்றி எங்கள் ஆளுங்க உள்ளே வந்தாலே வேஷ்டி கட்டினால துண்டு போட்டிருந்தாலும் உள்ளே விட மாட்டேற. அதே சட்டையை கட்டினு பூணூல் போட்டிருக்கோன்னா உள்ளே ஏசியில் கூட்டு போய் பேசுகிற, சட்டையே போடாதவனை. ஸோ ஏன் இந்த வேரியேஷன் இன்னும் நம்ம நாட்டில் இருக்குன்றதை ரொம்ப அழகாக பேசியிருக்கேன். அதனால் இந்த படம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஐயோ, எனக்கு தனுஷ் பர்ஃபார்மன்ஸ்லாம் கூட பிடிக்கலைங்க. பிடிக்கலன்னு இல்லை, அவர் நடிப்பு சித்தரு. பட் ஆனால் இவருக்குள்ளே இவ்வளோ நடிப்பான்னு கேஎஸ் ரவிக்குமாரை வியந்து பார்த்தேன். அந்த கேரக்டராகவே அப்பாவாகவே ரொம்ப அழகாக நடிச்சிருந்தார். இது புது பரிமாணமாக பார்த்தேன். கருணாசனனை பற்றி சொல்ல தேவையில்ல, எந்த கேரக்டர் வைத்தாலும் அழகாக பண்ணுவார். சுராஜோட மிரட்டல் அண்ட் காமெடியும் பண்ணுறாரு, மிரட்டலும் பண்ணுறாரு. ஆமாம், அதான் எல்லாத்தையும் மிரட்டுற ஒரு மலையாளத்துலேருந்து வந்த ஆள். ஃபஸ்ட்டு இந்த விக்ரமான படம் ஒரு 2-3 படத்தெல்லாம் மலையாளியாக பார்த்தேன். நாம் இந்த படத்துலேருந்து தமிழனாக பார்க்க தோணுச்சு. அந்த உச்சரிப்பு, அந்த மலையாளம் கரை இருந்ததில்ல, அந்த கரையை வெளுத்து வாங்கிட்டாங்க. இப்போ பியூர் தமிழ் ஆகிப்போச்சு. நல்லா இருக்குது. ஓவராலாக படம் நல்லா இருக்குது. ஜெயராமன் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கு. படம் நல்லா இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குது. படம் வந்து கேஸ்டிங் செலக்ட் பண்ணதான் நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் கம்பேர் பண்ணுறது செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வெளியே கண்டி தனுஷோட மற்ற படத்துக்கு இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கே கண்டி படம் நல்லா இருக்குது. ஓவராலாக தனுஷ் பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல், அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. புரியல எனக்கு என்னென்னா கேஸ்டிங் செலக்ட் பண்ணியிருக்காங்கல்ல ஒரு கேரக்டர், அது கேஎஸ் ரவிக்குமாராக இருக்கட்டும், சூரஜாக இருக்கட்டும், ஜெயராமனாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. பிடிக்கும், ஃபேமிலியாக பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்த அந்த எங்கேஜிங் ஃபேக்டர் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் மிஸ் ஆகுது. அதான் ஒரே நெகட்டிவ், மற்றபடி எல்லாம் பாசிட்டிவ் தான். அதான் அந்த ராபரி சீன் ஒரு சீன் வந்தது இல்லை, அதில் ஒரு சில சீனை கட் பண்ணிக்கலாம் நான் ஃபீல் பண்ணுறேன் பர்சனலாக. படத்தில் வந்து அந்த விவசாய மேட்டர்லாம் சொல்ல வராங்க. அந்த கல்ப்பில் ஒரு மேட்டர் நடக்குது, அது இன்னும் டெப்த்தாக சொல்லியிருக்கலாம்னு எனக்கு தோணுது. எனக்கு ஸ்க்ரீன் பிளே நல்லா பிடிச்சிருந்தது. ஸ்க்ரீன் பிளே நல்லா வேறு லெவல். அதே போல் விக்னேஷ் ராஜா ஸ்டைலில் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது. இது எமோஷ்னல் ஆக்ஷன் படம் தான் பிரதர். இது ஆமாம், காமிச்சிருக்காங்க. போர் தொழில் வேறு ஜானர், இது வேறு ஜானர் பிரதர். இது எமோஷனல் பக்கா, அது க்ரைம். தலைவன் சொல்ல வேண்டியதில்லை, எப்பொழுதுமே அடித்து துவச்சி காயப்பட்டு கிளிப் மாட்டிடுவாப்பில். நல்லா இருந்தது. சுராஜ், அப்புறம் நம்ம இவங்களாம் நடிச்சிருக்காங்க, ஜெயராம் சார்லாம் நடிச்சிருக்காங்க. அவங்க எப்பொழுதுமே கை தேர்ந்த நடிப்பு தான், அவங்க செம்மையாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது இன்னும் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கலாம்னு எனக்கு தோணுது. படம் ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாருமே பார்க்கலாம். ஒர்த் வாட்சிங்.
படத்தில் ஆக்சுவலாக லேகுன்னு சொல்ல முடியாது, எமோஷனல் ஃபஸ்ட் செட் பண்ணுறாங்க. செட் பண்ணால் தான் அந்த படத்தோட கோரே ஒர்க் ஆகும். அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியலாம் ஸ்டார்டிங்கு. அதுக்கப்புறம் ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ப்ரீ இன்டர்வல் தான் உங்களுக்கு ரொம்ப சீட்டேஜில் தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டிப் ஆன மாதிரி இருக்கலாம். பட் ஓகே தான், எனக்கு தெரிஞ்சதுக்கு ஓரளவுக்கு ஃபேர்லி என்கேஜிங் தான். இந்த த்ரில்லர், இந்த ஹைஸ்ட் பண்ணுற இதெல்லாம் சீன்ஸும் நல்லா இருந்தது, சீக்வன்ஸ்லாம் நல்லா இருந்தது. ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கலாம் ப்ரோ, எல்லாருமே பார்க்கலாம். எந்த சீன்ஸும் இல்லை. ஸோ எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம் தான். மியூசிக் நல்லாவே இருக்குது ப்ரோ. அந்த த்ரில்லர் மோடுக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே போட்டிருக்காங்க. அந்த மோடையும் அதான் சஸ்டெயின் பண்ணுது இந்த படம். ஓகே, நல்லா இருக்கு. ஆமாம்மா, அவர் பாருங்கள் எவ்வளோ வெரைட்டி காட்டுறாரு. அந்த ரோல் பார்க்குறப்பே அது ஒரு ஓகே, அவர் அப்பான்னு ஒரு இந்த பக்கம் ஒரு ஈவிலிஷாக ஒரு கிரே ஷேடடாக தெரிறாரு. பார்க்குற லுக்லேயே நம்மளால் நல்லா கன்வின்ஸ் பண்ணுறாரு. என்ன வேணால் பண்ணலாம், எப்போ வேணால் இது பண்ணுவாருன்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ரோல் தான் பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. ஓவரால் ஒர்த்து வச்சு தான் பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம், எல்லோரும் பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்ல ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல கருத்தை தான் காமிச்சிருக்காங்க. இது 90s நடக்கிற ஒரு கதை. அதாவது வந்து அந்த காலத்தில் இந்த பேங்க்காரங்களாம் வந்து இப்படி இந்த ஏழை மக்கள்லாம் வந்து எப்படி ஏமாற்றி இந்த டிராக்டருக்கு இதெல்லாம் வந்து லோன் வாங்குறாங்க, அது எப்படி வந்து கட்ட முடியாமல் போகுது அப்படிங்கிற ஒரு எமோஷனல் விஷயத்தை தான் சொல்ல வராங்க. பட் இருந்தாலும் படத்தோட பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய படமாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் இருந்தாலும் ஒரு சில சீன்ஸ்லாம் நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் வந்து லாஜிக் பிரச்சனைகள் நிறையா இருக்குது. இப்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு துப்பாக்கி, ஒரே ஒரு குண்டு, அதை வச்சுட்டு ஒரு 10 பேங்க்கில் கொள்ளடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதில் நிஜமாவே நம்புற மாதிரி இல்லை. ஒரு சில பேர்லாம் வந்து லாஜிக்லாம் பிரச்சனை, தனுஷை பார்த்தா போதும் அப்படின்னு யோசிப்பாங்க. பட் இது தியேட்டரில் பார்க்கும்போது ஓரளவுக்கு இது ஒரு ஒன் டைம் வாட்சல் மூவியாக தோணுது. பட் ஓடிடியில் வரும்போது எப்படி இருக்குன்னு தோணல. ஜிவி என்ன இல்லை ஃபேன் பாய்னே சொல்ல முடியாது. தனுஷ் அண்ட் சுராஜ் இவங்க 2 பேரும் ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரி இருக்குது. சுராஜ் அண்ட் ஜெயராம் இவங்க 2 பேருமே வந்து ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் படி எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. கரை படத்தை பார்க்க வந்தா உன் வாயில வரும் நொர. படம் ப்ரோ, படம் உலகத்தரமான படம் ப்ரோ. ஆஸ்கார் அவார்டு தான் தனுஷ்க்கு. ஆஸ்கார் அவார்டை இன்பநிதி கையாலே ரெட் ஜெயின் பிரசன்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க கண்டிப்பா. என்ன தல? ஆமா, அவங்களும் திருடுறாங்க, ரியல் லைஃப்லயும் திருடுறாங்க, படத்துலயும் திருடுறாங்க, மக்களுக்கு நல்லது செய்யறாங்க. இவர் தனுஷும் வந்து பேங்க்ல திருடி மக்களுக்கு காசு கொடுக்குறாரு. மக்கள்கிட்ட இருந்தே காசு நம்ம கிட்ட இருந்தே ஊழல் பண்ணி திருடி நமக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க. ரெண்டும் ஒன்று தானே, சிம்பிள். கேஎஸ் ரவிக்குமார் சாரோட மேக்கப்லாம் நல்லா இருக்கு. அந்த பல்லுகள்லாம் வச்சுட்டு ஒரு மாதிரி வயசான கேரக்டரில் சூப்பராக பண்ணியிருக்கிறாரு கேஎஸ் ரவிக்குமார் சார். அப்புறம் எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து இன்னும் வயசான கேரக்டராக ஒரு 80-90 வயசு மாதிரி லுக்கு. அவங்க 2 பேருமே நல்லா லுக்கு, மேக்கப் மேன், காஸ்டியூம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மமிதா பைஜு என் டார்லிங்க மொக்க பண்ணிட்டாங்களே. மமிதா பைஜுவை காலி பண்ணிட்டாங்க. மமிதா பைஜு செம்மையாக இருக்கும். பாமர ஏழை பெண்ணா காமிச்சிருக்காங்க மமிதா பைஜுவை. அது எனக்கு கொஞ்சம் வருத்தம்பா. என்ன ப்ரோ, எல்லாருமே திருடணும், எல்லாருமே பேங்க் போங்க, உங்க காசை திருடுங்க, அதே காசை வாங்கி நீங்க கடனை அடிங்க, ஜாலியா இருக்கும். திருடுங்க, திருடணுன்றதா தனுஷ் சொல்லி தராரு. நம்ம எல்லாருமே திருடுவோம். ஆன்லைன் ஸ்கேம், மொபைல் எல்லாம் இப்போ ஸ்கேம் ஆயிருச்சு, காசை திருடுறாங்க. ஸோ எல்லாரும் திருடுங்க, திருடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் காசை கொடுங்க, திருப்பி பேங்க்கில் போய் கடனடிங்க, திருப்பி திருடுங்க, திருப்பி பேங்க்கில் போய் கடனடிங்க, ஜாலியாக இருங்க, ஹேவ் ஃபன். ஸோ தனுஷுக்கு தான் ஆஸ்கார் அவார்டு சொல்லிட்டானே. இன்பநிதி கையால் கிடைக்கும் இந்த ஆஸ்கார் அவார்டு. அது வாங்கினா அவரோட வாழ்க்கையோட இந்த கரியர்லேயே உச்சத்தை தொற்றுவார். இன்பநிதி கையால் ஆஸ்கார் அவார்டு அவருக்கு கிடைக்கும், கன்ஃபார்மாக சொல்கிறேன். டைரக்டருக்கு வந்து போர்த்தலில் வந்து ஒரு ட்விஸ்ட் மாதிரி வச்சுருப்பாரு. இதில் வந்து ட்விஸ்ட்டு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கும். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ட்விஸ்ட் இருக்கும். டைரக்டருக்கும் இன்பநிதி தானே, அவங்க தானே ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அவங்க கையாலேயே இன்னொரு ஒரு ஆஸ்கார் அவார்டு கொடுத்துடலாம். இது தமிழ் மக்களான விவசாயம் பண்ற எல்லா மக்களுக்கும், விவசாயிகளுக்காக எடுத்த படம். விவசாயிகளுடைய கடனை அடைக்க வேண்டும். எல்லாரும் போய் பேங்க்ல திருடணும், திருடி அந்த காசை விவசாயிகளுக்கு கொடுங்க. விவசாயிகளுக்கு அந்த காசை வாங்கி கடனை அடைங்க. விவசாயிகள்லாம் செழிப்பா விவசாயம் வளரட்டும். பீட்சா பர்கர்லாம் ஒழிங்க, KFC எல்லாம் ஒழிங்க, சோறு சாப்பிடுங்க. அதான் தமிழ் சினிமாவில் ஸ்கிரிப்டுக்கு ரொம்ப பஞ்சமாயிருச்சு.
கேரளா மலையாள சினிமாலாம் வாலா 2, அப்புறம் மஞ்சுமால் பாய்ஸ் வந்து பயங்கரமான படங்கள்லாம் எடுத்து வசூலை குவிக்கிறது. அதனால் தமிழ் சினிமாவில் ஸ்கிரிப்டுக்கு பஞ்சமாயிருச்சு. கேரளாவில் தயவு செஞ்சு அங்கே போய் அங்கே இருக்கிற மக்கள்லாம் இங்கே கூட்டு வந்து தமிழ் சினிமாவை எடுங்க, மாற்றுங்க. கரையில் வந்து பேங்கை பற்றி சொல்ல வராங்க, வில்லேஜ் ஹிஸ்ட்ரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல வராங்க. ஒரு அப்பனுக்காக தன்னோட மகன் வந்து எவ்வளோ இறங்கி செய்வான், 3 மெசேஜ் சொல்ல வராங்க படத்தில். இப்போது இன்னைக்கு இந்த படத்தை நான் பார்க்க வந்து முக்கியமான காரணம் என்ன, வில்லேஜ் ஹிஸ்ட்ரி. நம்ம வந்து சிட்டி ஹைஸ்ட் நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா ஹாலிவுட்டில் மணி ஹைஸ்ட் படமாக இருக்கட்டும், நம்ம தலை நடித்த மங்காத்தா சொன்னால் தமிழில் அந்த மாதிரி வில்லேஜ் ஹைஸ்ட்டில் என்னதான் பண்ணியிருக்காரு இவர் அப்படின்னு பார்க்க வந்தால் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஃப்யூச்சருக்கே மெசேஜ் கொடுத்துருக்காரு. ஏன்னா இப்போ திருவண்ணாமலை இருக்குல்ல, அங்கே கடலாடின்னு சொல்லிட்டு ஒரு ஊர், அங்கே பேங்க் இருந்த மாதிரி காமிச்சிருக்காரு. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வில்லேஜில் வந்து ஒரு ஹெய்ஸ்ட் நடந்தால், பேங்க் ஹெய்ஸ்ட் நடந்தால் இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்காரு. ஃப்யூச்சரில் வந்து இது ஒரு மெசேஜ் எல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, ஊர்களில் இருக்க எல்லா வகைகளுக்கும் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக கரையில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக குறை தான், செகண்ட் ஹாஃப் குறைய போட்டிருக்காரு. அதுதான் சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எது குறைன்னு சொன்னா 15வது நிமிஷத்தில் பிடிச்சாரு. இன்டர்வல் முன்னாடி 1 hour ஃபுல்லாக இந்த சென்டிமெண்ட் எமோஷன் லென்த் எடுத்துகிட்டு போயிட்டாரு. சுத்தமாக நல்லாவே இல்லை படம். பிளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லை, கண்டினியூட்டி எதுவுமே இல்லை. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முன்னாடி ஒரு 15வது நிமிஷத்தில் இன்டர்வல் பிளாக் பண்ணி பிடிச்சாரு பாருங்க. அப்படியே செகண்ட் ஹாஃப் மிரட்டி விட்டாரு. செகண்ட் ஹாஃபில் அப்படியே போர்த்துறையில் பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு வந்து தெரில இது ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக, ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படமா இல்லாட்டி வந்து இது ஒரு த்ரில்லரான்னு தெரியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. புரியல ப்ரோ, 2 பேரும் வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் 100 கோடினே சொல்லுவேன் படம். ஏன்னா செகண்ட் ஹாஃப் அதான் நல்லா இருந்து. ஃபர்ஸ்ட் இருக்கலாம், பட் ஆனால் 1 மணி நேரம் தேவையில்லை ப்ரோ. 1 மணி நேரம் அந்த நேரத்தில் அந்த ஹெய்ஸ்ட்டை பற்றி நீ சொல்லியிருக்கலாம்ல, ஹெய்ஸ்ட்டை பற்றி இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடச்சிருக்கோம்ல. அதுதான் சொல்கிறேன். அந்த இருக்கட்டும் ஒரு 1/2 hourல முடிச்சிருக்கலாம், எதுக்கு 1 hour? அது இழுத்தது தான் வந்து படத்தோடைய ஒரு பேக் ட்ராவே. ஓகே, ஸோ ஓகே, சாட்டிஸ்ஃபைடில் ஓகே. ஒரு வில்லேஜ் ஹைஸ்ட்டை பற்றி தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஓகே, பார்த்துட்டேன். ஸோ நல்லா இருக்கு படம். ரொம்ப அருமையாக போச்சுன்னா, பேருக்கு ஏற்ற மாதிரி எந்த ஒரு கரை இல்லாமல் போச்சுன்னா அருமையாக போச்சுன்னா படம். அதான் லோன் பற்றி தான் சொல்கிறாங்க. ஏன்னா லோன் பற்றினா நல்லா படித்தவங்க கூட லோன் வந்து சொல்லணும், படிக்காதவங்க பற்றி லோன் சொல்லும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு பார்த்தா என்ன கன்வின்ஸ் ஆச்சு தெரியாது, ப்ராசஸ் ஃபீ தெரியாது, எதுவுமே தெரியாது. பார்த்தீங்கன்னா லோன் வாங்கிறவங்க கடைசியாக லோன் கட்டாமல் அவங்க தலையில் அடமான வைக்கிற மாதிரி நிலைமை ஆகிடும். சார்ண்ணா பர்சனலாக ஜீவ் பிரகாஷ் மிஸ் ஐப்பாக போச்சுன்னா அதுதான் கொஞ்சம் கை கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் ஃபேமிலியோட சேர்ந்து பார்க்கலாம்ண்ணா. அரசியல் பற்றியில் அதான் லோனு பற்றி தான் சொல்கிறேன். லோன் வந்து பார்த்தீங்கன்னா தகுதிக்கு மேல் வாங்கக்கூடாது, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு லோன் வாங்கணும்.